கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு இந்த ராத்திரி வேளையில் இந்த 12 மணி நேர ஜெபத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல முதலாவது கொடுக்கும்படி அழைத்த அருமையான போதகருக்கும் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அருமையான பாஸ்டர் அழைத்து வட்டார ஊழியர் ஐக்கியத்திலையும் அவர்கள் வந்து எங்களை உற்சாகப்படுத்தி அந்த இடத்துலையும் அவர்கள் பங்கு பெறுகிற நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல ஆண்டுகளாக அருமையான போதகரை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறேன். ஒரு நல்ல தாழ்மையுள்ள ஒரு தேவனுடைய மனிதர். ஸ்தோத்திரம். அவங்க எங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியாது. அந்த அமைதியாய் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் கூட கர்த்தர் உங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான கர்த்தருடைய தாசருடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் இன்னும் ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் ஸ்தோத்திரம் இந்த தொடர்ந்து நடக்கிற இந்த உபவாச ஜெபத்தில் ஸ்தோத்திரம் வாஞ்சையாய் தாகமாய் பகலில் காலையில் 9 மணியிலிருந்து இரவு வரை தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக, சிலருக்கு வேலை மித்தம் தொழில் மித்தம் வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் பிரயாசப்பட்டு வருகிற உங்களுக்கு அதற்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோனது போல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரத்தை இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய், ஏன்னா நாங்கள் உபாசித்து ஜெபித்து ருசி கண்டபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அநேக காரியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிறதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய ஆராதனை நடக்கு, நிறைய பிரசங்கம் இருக்கிறது. ஜெபம் இன்றைக்கு அதிக சபைகளில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருநெல்வேலியிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய சபைகள் இருந்தாலும், ஆனால் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல நம்மளை கர்த்தர் கூட்டி சேர்த்து உபாசித்து இந்த ஸ்தோத்திர ஆண்டவர் சமூகத்தில் இந்த 12 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் கர்த்தரை அதிகமாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி செய்திக்கு முன்னால் ஒருத்தருக்கும் பாஸ்து என் சாட்சி கேட்டிருப்பாங்க. யாருக்காவது சாட்சி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் இருக்கார். அதனால் முதலாவது என்னுடைய ஒரு அதுக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். அதுதான் செய்தி. வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். போதும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 8வது வசனம் எடுத்துட்டிங்களா? பக்கம் 300 பழைய ஏற்பாடில் 340வது பக்கம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் போதும். இந்த வார்த்தையை நாம் பல முறை நாம் வாசித்து இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே துதிக்கிற இந்த சபைக்கென்று கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே அடிமையுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. ஒரு சில காரியத்தை உடைய பிள்ளைகளுடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவரை சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரை வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. எல்லாம் சொல்ல அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருப்போம். சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய சாட்சியின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்.
இங்கே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? இந்த ராத்திரி வேளையில நான் கொடுக்க போகிற வார்த்தை உபவாச ஜெபத்தை குறித்து பேசணும்னு நான் என்ன எடுத்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை, நம்முடைய ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவன் என்றுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் ஆவியில ஏவப்படுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாதவன் இவனோ எத்தனை பேர் உயர்த்தப்பட்டு இருக்கும் போது, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, உயர்ந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நம்மை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நான் உயர்த்தப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆட்டுக்கு பின்னாலே கிடந்த தாவீதை ஆண்டவர் உயர்த்தி அரசனாய் என்ன செய்தார்? மாற்றினார். அல்லேலூயா. குழியிலே போடப்பட்ட ஸ்தோத்திர யோசேப்பை, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பை கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்? உயர்த்தினாரா, கீழே வச்சாரா? உயர்த்தினார். அல்லேலூயா. தேசத்துக்கு படி அளக்கும்படி உயர்த்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விக்கிர ஆராதனையிலே கடந்த குடும்பத்திலிருந்து வேறு பிரித்த ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு பெரிய சீமானாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை அந்த தேசத்தில் என்ன செய்தார்? உயர்த்தினார். அதே போல புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்த சீசர்களை ஆண்டவர் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை மனுஷரை பிடிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆனால் அப்படி உயர்த்தி இருப்பாரானால் அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவருடைய சமூகத்தில் வாசித்து ஜெபிக்கிற நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளை என்னைக்கு தான் நம்ம கஷ்டம் என்னைக்கு தான் தீரும், நம்ம பிரச்சனை என்னைக்கு தான் மாறும் அப்படின்னு நம்ம என்னலாம் வாசித்து ஜெபம் பண்ணுறோம், பல காரியத்தை நம்ம ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறோம், இன்னும் ஆண்டவர் பதில் தருகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, எங்கே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? அதில் சொல்ல மறந்துட்டேன். என் பழைய பேரு எசக்கி. அது எசக்கியை கசக்கி எபனேசராய் கர்த்தர் மாற்றினார். எபனேசர்னு எதுக்கு பேர் தெரியுமா? கர்த்தர் இம்மட்டும் சொல்லுங்களேன் உதவி செய்தான். மரணப்படுக்கையில் கிடந்த எனக்கு உதவி செய்ததுனால தான் எபனேசர்னு எனக்கு பேர் வச்சாங்க, என்னை ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. சார் கர்த்தர் கிறிஸ்தவ. அப்போ நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறவர். நாம் உயர்த்தப்படணும்னா என்ன செய்யணும்? முதலாவது காரியம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 7வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:7 இல்லையா? லூக்கா 15:7. மனம் திரும்ப பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் மித்தம் பரலோகத்தில் இருக்கார். மிகுந்த பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அப்ப முதலாவது காரியம், நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சரியான மனம் திரும்புதல் இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்கவே கூடாது. சர்ச்சுக்கும் வருவாங்க, மற்ற காரியத்துக்குள்ளேயே என்ன செய்வாங்க? தலையை விடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரியான மனம் திரும்புதல் இருக்கணும். ஸ்தோத்திரம். 99 என்னது ஆட்டை குறிச்சு அல்ல, ஆனா ஒரு ஆடு கிடைச்சதே. அல்லேலூயா. அதான் பெரிய ஸ்தோத்திரம். அந்த ஆட்டை கண்டோடு 99 ஆட்டை விட்டுட்டு இந்த ஆடு காணாம போச்சு, இப்போ என்ன செஞ்சது? கிடைச்சதுன்னு சொல்லி அந்த மேய்ப்பன் எப்ப என்ன செய்வான்? சந்தோஷப்படுகிறது போல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மளை மனம் திரும்ப வச்சிருக்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், நல்ல ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். சில சர்ச்சுக்கு வருவாங்க, சில காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் நாம் உயர்த்தப்படவே முடியாது.
நம்மளை கர்த்தர் உயர்த்து. எனக்குல ரட்சிக்கப்பட்டு வந்தோன்னு வைராக்கியம் இருந்துச்சு. லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். ஆண்டவருக்காக நல்லா என்ன செய்யணும்? வாழணும், சாட்சியாக வாழணும். சோத்திரம். எத்தனை பேருக்கு வர சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியனை பார்த்து நாய் குலைக்கும். ஸ்தோத்திரம். சூரியனுக்கு சேதம் ஒன்றும் வராது, நாய்க்கு தான் வாய் வலிக்கும். சொல்லட்டும், என்றவன் எண்ணட்டும். ஆனால் நாம் சரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ முதலாவது காரியம் ஸ்தோத்திரம், பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? மனம் திரும்புதல். அல்லேலூயா. நீங்கள் மனம் நல்லா திரும்பி இருக்கீங்களா? அப்படி மனம் திரும்பி இருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2 பேரும் சர்ச்சுக்கு போனாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் தசமபா கொடுக்க, காணிக்க கொடுக்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான், என்னது? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யார் ஜெபம் கேட்டுச்சு? சுருக்க ஜெபம் பண்ணவன்னு ஜெபம் கேட்டுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் ஜெபத்தை கேட்கல. ஸ்தோத்திரம். அப்போ அதே போல நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புதல் இருந்தால் உயர்வு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும். அதில் இளையவன் ஸ்தோத்திரம் தகப்பனிடத்திலிருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டான்? தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஸ்தோத்திரம் அவன் இஷ்டம் போல எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கடைசி பண்ணி திங்க தவிடு கூட என்ன செய்யலை. நான் சொன்னேன், ஆண்டவரை விட்டுட்டு நம்ம தூரம் போனோன்னா பண்ணி திங்கிற தவிடு கூட நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அல்லேலூயா. இவன் அங்கே அது ஒன்றும் கிடைக்கல, பஞ்சம். கடைசியாக ஸ்தோத்திரம். அப்போ அந்த தவிடுக்கிட்ட இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளியுது. நம்ம வீட்டில், நம்முடைய தகப்ப வீட்டில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நாம் பட்டினியாக இங்கே என்ன செய்கிறேன்? சாகிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நமக்கு இதெல்லாம் தெரிந்த காரியம்தான். தகப்பனிடத்தில் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூரத்தில் தகப்பன் என்ன செய்கிறாரு? பார்த்து மகனை அரவணைத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அவன் பழைய வஸ்திரத்தெல்லாம் கலைந்து உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்த கண்டு அடித்து ஒரு பெரிய விருந்தே என்ன செய்கிறது? உயர்வு வந்துச்சா வரலையா? எப்போ வந்துச்சு? எல்லாம் தெரிஞ்சது தானே. மனம் திரும்பும் போது. அல்லேலூயா. நம்முடைய தகப்ப வீட்டில் நமக்கு அறகுறை சாப்பாடு இல்லை, பூர்த்தியான சாப்பாடு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நமக்கு உயர்வு எதில் இருக்குன்னா சரியாய் மனம் திரும்பி இருக்கணும். ஒரு தச்சனில் ஒரு முறை நிற்கும் போது ஒரு கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவ பேர், ஒரு சர்ச்சுக்கு போகிறார். அவர் என்ன செய்யணும், ஒரு ஸ்தோத்திர பஸ்டாண்டில் கப்பு கப்பு கப்புன்னு இழுத்துக்கிட்டு இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கம்மங்கட்டில் பைபிள் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போவார். இழுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருக்கக்கூடாது, அவர் எனக்கு தெரியும். நேராக வண்டியை கொண்டு போய் அது அவர்கிட்ட என்ன, ஸ்தோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அந்த வாயில் வச்சுருந்த சிகரெட் என்ன செஞ்சிட்டுன்னா, இந்த வேஸ்ட்டு மடித்து கட்டியிருந்தா பார்த்தீங்களா, அதில் உட்காந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரதர் தீ எங்கே எரியுதுன்னு பாருங்க அப்படின்னு. ஓ கீழே, சாரி பாஸ்டர். நான் சொல்கிறேன், என்னை பார்த்தோன்னே வாயில் இருந்த சிகரெட்டு கீழே விழுந்துச்சு. மனுஷனுக்கு போய் கொஞ்சம் பார்க்கலன்னா அது எரிஞ்சிருக்கும், கஷ்டம். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, மனுஷனுக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற பயம் இருக்கணும். முதலாவது காரியம், மனம் திரும்பும் போது நமக்கு உயர்வு உண்டு. அல்லேலூயா. ஆனால் மூத்த சகோதரன் வராரு, ஸ்தோத்திரம், என்ன சத்தம் கேட்க, இளைய குறித்து சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ளே போகலை, வெளியே தான் நிற்கிறான். ஆனாலும் தகப்பனை விட்டு தூரமாக போனவன் தகப்பன் வீட்டுக்கு வந்ததுனால ஒரு பெரிய உயர்வு என்ன செஞ்சது? வந்துச்சு. இந்த நல்ல ஸ்தோத்திர ராத்திரி வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். சரியாக இருப்போமானால், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுப்போமானால் தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. எளிய அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்வார்? உயர்த்துவார். சரி, இரண்டாவது காரியம், நமக்கு உயர்வு எதில் இருக்கிறது? ஆண்டவர் நம்மளை எப்படி உயர்த்துவார்னா, லூக்கா 14:11 வாசிங்க. எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், தெரியாத ஒன்றும் இல்லை. 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும்
தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உயர்வு எதுல இருக்கு? எதுல இருக்கு? தாழ்மையில் இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருப்பாரு? எதிர்த்து இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நம்மள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்போ 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 லேட்டஸ்ட் இப்போ என்ன தெரியுமா? பிரதர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம் பிரதர் என்னது புரியலையோ? கையை இப்படி வச்சுக்கிட்டு என்னது அது தாழ்மையாக காட்டுது தான். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னால் குறைஞ்சா போகுது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முஸ்லீமா பாருங்க, அவங்க எவ்வளோ அழகாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் ஸ்தோத்திரம் போடுறதுக்கு இல்லை, எல்லாம் தலையை தான் என்ன செய்யுது ஸ்தோத்திரம். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, நமக்குள்ள ஒரு நல்ல தாழ்மையின் ஆவி நமக்கு தேவை. பெந்தேகோஸ்து சபையில் நம்ம ஆராதிக்கலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ அவளுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். நான் உயர்த்தப்படுவதற்கு நம்முடைய இடத்துல நல்ல தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆதி சபைகளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்குள்ள தாழ்மை வரணும்னு தான் ஸ்தோத்திரம். மாதம் மாதம் திருவிருந்து கொடுக்கும்போது கால் கழுவி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாம் என்ன போச்சு? சபைகளில் இப்போ இல்லவே இல்லை. எங்கள் சபையிலே முன்னால் இருந்தது, அதெல்லாம் இந்த கொரோனாவுக்கு பிறகு அதையும் இல்லாமல் ஆக்கியாச்சு. ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதிங்கிறதெல்லாம் ஒழிக்கப்படுவதற்கு நல்ல ஒரு தாழ்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்குள்ளே என்ன வந்து பெருமை தான் என்ன செய்கிறது இருக்கிற. தாழ்மையின் ஆவி இல்லவே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லு ஸ்தோத்திரம். கால் கழுவ போகும்போது அவங்க சாதிக்காரங்களாம் பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. கால் கழுவுறதுக்கு மைனிங், இந்த பக்கம் அத்தை கால் கழுவு. ஸோ அது இதெல்லாம் பார்த்தா இந்த கால் கழுவுதே வேண்டாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருந்தும் தன்னை தாழ்த்தினார். அப்போ அந்த தாழ்மையின் ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துக்கிறோமோ ஸ்தோத்திரம். சர்ச்சில் ஊழியக்காரங்க மத்தியில் சபையில் நல்ல தாழ்மையின் ஆவி நமக்குள்ளே இருக்குமானா நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நீங்கள் தாழ்மையாக இருந்து பாருங்க. கொடைக்கானல்ல சில வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் மைக்கேல் செமையா உயிரோடு இருக்கும்போது அங்கே ஒரு மீட்டிங் வச்சுருந்தான், ஊழியக்கார மீட்டிங். அமெரிக்காவில் வந்து ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா 8 அடி உயரம் இருப்பார், பயங்கர. இப்படி தான் அவரை பார்க்கணும். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய தாழ்மை அவர்கிட்ட இருந்து தான் படித்தேன். பெரிய வயசான ஆள், 75-80 வயசு, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். வந்து திருவிருந்து எல்லா ஊழியக்காரையும் எடுக்கணுங்கனார். அப்போ நான் சொன்னேன், குளிர் அடிக்குது. ஸ்தோத்திரம். பச்சை தண்ணியை தொட முடியாது, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இதை கால் கழுவி காலில் ஊற்றுனா காலே என்ன செஞ்சிடும், விரைச்சி போயிருமே. இவர் திருவந்துக்கு கால் கழுவணுங்கார, இந்த குளிர் தெரியாமல் அண்டாவாக போட்டாச்சு வெண்ணி. தீ தள்ளினதே நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய அண்டாவை வச்சு ஸ்தோத்திரம். அப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, அந்த தேவ மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்டாவாக வெண்ணியை கொண்டு வச்சாச்சு, சேர் போட்டு. அவர் சொல்கிறார், வர்ற எல்லா ஊழியக்காரருக்கும் பெரும்பாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியக்காரங்களுக்கு நான் தான் என்ன செய்வேன், கால் கழுவேன் அப்படின்னார். சரி என்ன செய்தார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நான் பக்கத்துலேருந்து தண்ணியை கோதி கொடுக்கேன். மேலே தண்ணியை ஊற்றி உள்ளங்கால கையை வச்சு, வலது கையை வச்சு அடியில் கழுவினார். பார்க்கணும், நம்ம அப்படியெல்லாம் யாரும் செய்வோமா? அப்படி தண்ணி ஊற்றி அப்படி அப்படி இப்படி இப்படி என்ன செஞ்சிருவாங்க, பட்டும் படாமலும். ஸ்தோத்திரம். ஆனால் உள்ளங்காலில் கழுவும் போது என்னை அறியாமல் அழுதுட்டேன். ஸ்தோத்திரம். அதுவும் அவர் கீழே குனிய முடியாது, முட்டு போட்டு, ஏன்னா உயரம், கீழே குனிஞ்சாருன்னா அப்படி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அவ்வளவு முட்டு போட்டு உள்ளங்கால மேலே தண்ணியை ஊற்றி உள்ளங்கால் மேலே கழுவல, அடியில் கழுவினார். இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளோ தாழ்மை இருக்குமா? தாழ்மை அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் உயர்த்தப்படுவதற்கு தேவையானது என்னது? தாழ்மை. மத்தேயு 5:3 வாசிங்க, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே.
மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியில என்ன இருக்கணும்? எளிமை இருக்கணும், தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இன்னைக்கு ஆவியில ஏழ்மையை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. பெருமை இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க, சபைக்காக ஜெபம் பண்ணி, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா நம்மிடத்துல சில காரியங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வெளியே போவதுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்மளை முதலாவது சுத்திகரிக்கணும், நம்ம பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வாரு, கேட்பாரு. அல்லேலூயா. உள்ள நிறைய உள்ள வச்சுக்கிட்டு நம்ம விடிய விடிய ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். நம்மளை முதல்ல பார்க்கணும், நம்மளை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது உயர்வுக்கு என்னது? தாழ்மை. அல்லேலூயா. சரி, மூணாவது காரியம், நான் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அதுக்கு நிறைய வசனம் சொல்லலாம். மரியாதத்தில் என்ன கிடைச்சது? நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தாழ்த்தினான். சரி, இருக்கட்டும், இதெல்லாம் தெரிந்த காரியம்தான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை, இன்னைக்கு செய்தி என்னதுதான்? நம்மளை உயர்த்துகிற தேவன். அப்ப நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நான் உயரணும், நான் என் வேலையை வச்சு நான் உயர்ந்துருவேன், என் சம்பாத்தியத்தை வச்சு உயர்ந்துரும் அப்படின்னு நம்ம என்னக்கூடாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? என்ன தொழில் கொடுக்காரோ, என்ன வேலை கொடுக்காரோ, ஆனால் அதிலிருந்து நம்ம உண்மையாக இருப்போமானால் ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உயர்த்த தண்டிக்கும் அவருடைய பலத்த கரத்துக்களை என்ன செய்யணும்? அடங்கி இருக்கும். நான் எங்கள் வீட்டம்மா வச்சு தான் சொல்கிறேன், எத்தனை நாள் பட்டினியாக கிடந்திருக்கு தெரியுமா? ரேஷன் கத்துக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் போல் அரிசி கிடந்துச்சு ஒரு தரம். அதான் கர்த்தர் செய்த காரியம். கொஞ்சம் போல் திடீர்னு ஒருவர் வந்து ஸ்தோத்திரம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு தகரம் கிழிச்சிட்டு தையல் போட்டிருக்கேன், ஆஸ்பத்திரியில் ஸ்தோத்திரம் துட்டை கொடுத்துட்டேன், இன்றைக்கி சோறு பொங்கல், பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கு. அப்போ எங்கள் வீட்டை மட்டும் நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் அரிசி கேட்க, எங்கள் காலையில் பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள், ஸ்தோத்திரம் இந்த கொஞ்சம் போல் இந்த டப்பாவில் அரிசி முடி போல் கிடக்கு, அதை தட்டி கொடுத்துரு. ஒரு ஆள் வேணால் அதை பொங்கி சாப்பிடலாம், கஞ்சி போட்டு சாப்பிடலாம், கொடுத்துரு, கர்த்தர் தருவார். ஸோ இந்த டப்பா இப்படி ஆட்டிக்கிட்டே வராப்பில், அதுக்கு அரிசியே இல்லை. ஏன்னா கடைசியாக சிலர் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, கொஞ்சம் போல் அரிசி, அந்த மாதிரி. ஸ்தோத்திரம் தட்டி கொடு. காலையில் உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஸ்தோத்திரம் தட்டி கொடுத்துட்டாப்புல, அவர் போயிட்டார். காலையில் வச்சு தான் சொல்கிறேன், காலையில் நானும் எங்கள் வீட்டம்மா உட்காந்து ஆண்டவரே இந்த தேவையெல்லாம் சந்தியும். ஸ்தோத்திரம். ஏன்னா 10 ரூபா கூட கிடையாது. ஸோ காலையில் ஒரு கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும், 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். கதை ஒரு ஆள் தட்டுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தட்டிட்டு, ஓ ராத்திரிலாம் ஆண்டவர் ஒரு பாஸ்டர், ஸ்தோத்திரம் என்னை ஆண்டவர் தூங்க விடாமல் பண்ணுதாரியா, கொண்டு போய் கூடுன்னு அவர் வயல் வச்சுருக்கார், விளைஞ்ச அரிசியை ஒரு பை நிறையா நினைச்சிறாரு, என்னை தூங்க விட கொண்டு போய் எப்படி சேர்த்து கொடுன்னு சொல்லி என்னை தட்டுனாரியா, நான் பிடிமையா நீ வையுமையான்ட்டு நான் கேரளாவுக்கு போகிறோம்ட்டு பைய வாச நடையில் வச்சுட்டு ஓடிட்டார். கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்தில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள குறுக்கு வழி சம்பாத்தியத்துக்கு பேரக்கூடாது. அதில் வருமானம் வரும், இதில் வருமானம் வரும், எதையாவது கொசபசா பண்ணி எதையாட்டு மேலே வரணும் இல்லை. நம்மளை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போமானால் நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. அது நான் ஒரு சாட்சி. எத்தனை பேர் ஸ்தோத்திரம், நீங்கள் அதை செய்ய பாஸ்டர், இப்போ இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு கார் வாங்கி தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம், எதுவுமே
சத்தியத்துக்காக பட்னியாக கிடந்து செத்தாலும் சரி தான், பிள்ளைகள் செத்தாலும் சரி தான், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஆனால் ஏற்ற காலத்தில் ஒரு நாள் உயர்த்துவாங்கிறது எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானால் மூன்றாவது காரியம் என்னது சொல்லுங்க? அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. ஆகார குறித்து நமக்கு தெரியும், வாசிங்க. 16:9. கர்த்தருடைய தூதனானவன் யார்கிட்ட சொல்றாரு? ஆகார்ட்ட சொல்றாரு. ஏன்னா வீட்டை விட்டு வந்துட்டான். தோத்திரம். இப்போ நீ போய் எங்க போனோம்? நாச்சியார் இடத்துக்கு திரும்பி போய், ஏன்னா கோவச்சிட்டு வந்தாச்சு, கடைசியாக தண்ணி கிண்ணி எல்லாம் தேர்ந்து கடைசியாக ஆண்டவராக தண்ணி கொடுத்தாரு. இப்போ இங்கே வந்துட்டா. இப்போ வரதுக்கு போய் சொல்கிறாரு, நீ நாச்சியார் இடத்துல போய் நீ என்ன செய்ய? திரும்பி போய் நீ கை கீழே என்ன செய்ய? அப்போ ஆண்டவுடைய ஸ்தோத்திரம் கைக்குள்ள நம்ம அடங்கி இருப்போமானா நமக்கு என்ன உண்டு? உயரும். நீ அடங்கிரு. இன்னைக்கு பெருக பண்ணியிருக்காரா இல்லையா? பெருக பண்ணியிருக்கார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடங்கி ஜீவிக்கணும். சில பார்த்தா ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், பாளையங்குடியில் இருந்து. நான் 13வது சபைக்கு போயிட்டு 14வது சபைக்கு உங்கள் சபைக்கு வந்திருக்கேன். சொன்னேன், அடுத்து 15வது சபைக்கு எப்போ போவீங்கன்னு கேட்டேன். ஸ்தோத்திரம் சொல்ல, இந்த சபையில் 2 வாரம், இந்த சபையில் 4 வாரம், இந்த சபையில் ஸ்தோத்திரம். இப்போ அவர் இருக்காரா செத்தாரானே தெரியல. அல்லேலூயா. கேளுங்க, ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற நிறைய சபைக்கு, உங்கள் சபைக்கெல்லாம் வந்தாரா என்னவோ தெரியாது. ஸ்தோத்திரம். எல்லாம் 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு எதையாவது குறை சொல்லிட்டு என்ன செய்வார்? அடுத்த சபைக்கு போயிட்டு இருப்பார். என்ன வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடங்கி ஜீவிப்போமானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13:12 வாசிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுகாலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல. நெடுகாலமாக காத்திருந்தா இருதயத்தை என்ன செய்யும்? இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல அது என்ன செய்யும்? படுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அடங்கி இருக்கணும். சில நேரம் ஆண்டவர் நம்ம ரேசரிசி வச்சு சாப்பிட வச்சாலும் சாப்பிட்டு பழகணும். அல்லேலூயா. நான் பொன்னி அரிசி தான் சாப்பிடுவேன், நான் விலை உயர்ந்த அரிசி தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் பிடிக்காது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ரேசரிசி தான் சாப்பிடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு எதையுமே தூர தள்ளுறதே ஸ்தோத்திரம். முன்னால் வைக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. பார்த்து என் மகன் இவ்வளவு இதாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்து நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பாரு. அல்லேலூயா. அப்போ நான் உயர்த்தப்படுவதற்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். 4வது காரியம், ஒரு 7 காரியத்தில் 4 காரியம் ஸ்தோத்திரம் 3 காரியம் சொல்லிக்கிறேன். 4வது காரியம் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு எல்லாம் தெரிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகள் எடுத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போங்க. அப்போ கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைவார்கள். நம்முடைய உயர்வு எதில் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நேரம் கிடைக்க நேரம் காத்து இருந்தால் நமக்கு உயர்வு என்ன செய்கிறது? உண்டு. அண்ணா தேவாலயத்துக்கு வந்ததுனால அவருடைய காத்திருப்புக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? காத்திருப்போமானால் நம்ம காத்திருக்க 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 ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? உயர்த்துவார். அல்லேலூயா. மனுஷனுடைய சமூகத்தில் காத்திருந்து நிறைய காரியத்தை ஏமாந்து இருப்போம்.
நான் பல முறை சில காரியத்துக்கு தாலுகா ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கெலாம் போயிருக்கேன். போய் மணிக்கணக்காக காத்து கிடந்துட்டு ஏமாந்து வந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருந்ததுனால ஒரு நாள் நமக்கு ஸ்தோத்திரம் கிடைக்காம போகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? காத்து. இன்னைக்கு மக்கள் விரும்புவது என்ன தெரியுமா? திடீர் இட்லி, திடீர் சட்னி, திடீர் பூரி, திடீர் என்னது அதிகாரி ஆக்குவார். வேலையில், தொழிலில், எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணம் வர்றதுக்கு என்னென்ன குறுக்கு வழி உண்டோ அத்தனையும் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒன்றும் பார்க்க வேண்டாம். தேவன் நம்ம உயர்த்த தண்டியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடங்கி இருப்போமானா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உண்மையாக இருப்போமானா, உண்மையை பேசுவோமானால், உண்மையான நல்ல தொழிலை செய்வோமானால் அதில் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதுக்கு நிறைய சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை, ஆத்துமாவை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? ஒரு சின்ன காரியத்துக்கு இன்னைக்கு போய் உண்மை உள்ளவர்களாக இருந்தா தான் ஆண்டவர் கொடுக்கிற தாளந்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆசீர்வாதம் எதில் இருக்கு தெரியுமா? உண்மைதான் உயர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. நம்மளை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் பெருமாள்புரத்தில் ஒரு வீட்டு மாடியில் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அவங்க அடிக்கடி ஒரு கூட்டம் வைப்பாங்க, அதில் என்னைய பேசும். அப்போ செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்து முடிச்சுட்டு சனிக்கிழமை, அது ராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம். இப்போ வண்டியில், இப்போ பைக்கில் போவோம், அப்போ பஸ்ஸில் இப்போ நான் போகிறேன். பஸ்ஸில் போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கண்டக்டர் டிக்கெட்னு அங்கேருந்து வரார். அப்போ டிக்கெட் 10 ரூபா, இப்போ 15, 16 ரூபா, 17 ரூபா, 18 ரூபா அப்படி போயிருக்கு. அப்போது ஸ்தோத்திரம் நான் ஏறினோடனே என் பின்னால் வந்தார். பின்னால் ஏறும்போது நான் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டேன். 10 ரூபா கொடுத்தேன். அவர் என்ன செஞ்சார்னா ஸ்தோத்திரம் மீது 90 ரூபாயே என் கையில் கொடுத்து டிக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா கவனிங்க, 90 ரூபாயும் கொடுத்துட்டு அவர் பேசாமல் போயிட்டார். நான் சொன்னேன், நாம கொடுத்தது 10 ரூபா, நீ 90 ரூபா கொடுத்துருக்காரு. பார்க்க என் பாக்கெட்லேருந்து 10 ரூபா தாளை தான் 100 ரூபா தாள்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோமோ அப்படின்னு பார்த்தேன். ஒருத்தர் இல்லை, 10 ரூபா தாளை தான் உள்ளிங்க இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டிக்கெட் போட்டு அவர் முன்னால் போயிட்டு திரும்ப வர்றாரு. கங்கைகிட்ட இப்போ பக்கத்தில் போயிட்டு துறையர்கிட்ட போகும்போது டிக்கெட்டு நான் சொன்னேன், சார் நான் உங்கள் கையில் 10 ரூபா தான் கொடுத்தேன் கைத்தாருக்கு, ஆனால் நீங்கள் வந்து மீதி 90 ரூபா கொடுத்துருக்கிறீங்க, தெரியாமல் வேறு யாருக்கோ கொடுக்காங்க. அவர் அப்படியா அப்படின்னு வாங்கிட்டு சொன்னார், நீங்கள் நேற்று பெருமாள்புரத்தில் பயங்கரமாக பேசுனீங்களே, நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்க்கணும் வேணுனுக்கு தான் கொடுத்தேன்னாரு. அல்லேலூயா. வேணுனுக்கு தான் சோத்திரம்னு பைக்கில் வச்சுக்கிடுதீங்களா இல்லை திரும்ப தர்றீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் வேணுனுக்கு. 100 ரூபா போனால் போகுது, 90 ரூபா அவனு வேணுனுக்கு தான் கொடுத்து. நீங்கள் நேற்று அந்த பேரை சொல்லி அவங்க வீட்டில் நேற்று ராத்திரி நீங்கள் தானே பேசுனீங்க, நீங்கள் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது உங்களை பார்த்தேன், அது பக்கம் தான் எங்கள் வீடு அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்மளை எப்படிலாம் உண்மையை பார்க்காங்க பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பஸ்ஸை வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படிப்பாரு. நான் அந்த அது உங்களுடைய இது டிக்கெட் எடுத்தான். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளை உலகம் பல விதத்தில் கண் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கமா என்று நம்மளை கவனித்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உண்மைதான் நமக்கு எதை தரும்? உயர்வை தரும். அடுத்து 6வது காரியம் ஸ்தோத்திரம். 112வது சங்கீதம். நேரம் இல்லாதனால வேகமாய் நான் போகிறேன். 112:9 வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் உயர்த்தப்படுவதற்கு
தாராளமாய் ஊழியத்திற்கு, ஏழைக்கு, எல்லாத்துக்கும் செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? மனம் இருக்கணும். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி எந்தன்னைக்கு என்ன செய்யும்? சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு உயர்வு எதில் இருக்கு தெரியுமா? நம்ம தாராளமாக நம்முடைய கை ஊழியத்துக்கானாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திர சபைக்கானாலும், மக்கள் கஷ்டப்படுகளுக்கு ஆனாலும் உதவி செய்வதற்கு நம்முடைய கை தாராளமாக என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், திறந்து இருக்கணும். இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம கை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கென்று தாராளமாய் நீட்டப்படுகிறதோ அவளுக்கு எவ்வளவு கர்த்தர் நம்முடைய கையை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறான்? கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அவன் கொடுத்ததை திரும்ப என்ன செய்வார்? கொடுப்பார். அதை அமுக்கி குலுக்கி சரிதூளுபடி கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறதுல தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். எங்கள் சர்ச்சில், எங்களுடைய கடமை சபையில் எங்கள் பையன், நாங்கள் எல்லாம் நடத்துகிறோம். ஒரு பிரதர் இருக்கார். அவர் கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீள கை நீளம் இல்லை, கர்த்தருக்கு செய்கிற காரியத்தில் ரொம்ப சோத்திரம் சொல்கிறார். செய்ய செய்ய கர்த்தரின் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கார் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தர், ஒரு அம்மா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அது சொல்லுவோம், நாங்களும் ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு நாங்கள் ஸ்தோத்திரம் பிச்சையாக எடுக்கணும் ஒன்று கிடைச்சி. இன்னைக்கு வரைக்கும் பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. நாங்கள் சபைக்கு கொடுத்துட்டு, ஊழியத்துக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கணும்? இறக்கின கிணறை ஆண்டவர் என்ன செய்வார்? ஊற பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க தாராளமாய் ஊழியத்துக்கு செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். உயர்வு எதில் இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கென்று கொடுக்க 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், அடுத்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்பாங்க. நீங்க ஊழியத்துக்கு தாராளமா செஞ்சு பாருங்க, பார்ப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கை கருணக்கிழங்கு கையா இருக்கவே சில சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், எச்சு கையிட்டு என்ன செய்ய மாட்டாங்களாம்? காக்க வரட்ட மாட்டாங்களாம். அப்படி இல்லை, நம்ம கை தாராளமாய் செய்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்ம செஞ்சிட்டோம்னு வைங்களேன், செய்ய செய்ய ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா. என் ஊழியத்துக்கு, என் காரியத்திற்கு, எந்த காரியத்துக்கெல்லாம் என் மகன் அதுக்கெல்லாம் நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை, எவ்வளோ தாராளமாக செய்கிறான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:13 ஆசிங்க. 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் என்ன செய்ய மாட்டான்? அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏதாவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கான். ஒன்றும் செய்யலைன்னா அவன் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். ஆண்டவரே, எனக்கு இத்தனை லட்சம் தேவை, எனக்கு இவ்வளோ இத்தனை 1000 வேணும், ஒன்றும் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது? கேட்காது. அப்போ தாராள மனதுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருப்பமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுக்கு இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 28:27 வாசிங்க. நமக்கு தெரிந்த வசனம் தான். எனது தருத்தருக்கு கொடுப்ப, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பவர் தாட்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நம்ம கையில் நிறைய நோட்டு இருக்கும். ஒருத்தன் பிச்சை கேட்குறான், சோத்திரம், எங்கே 10 ரூபா கிடக்கு, எங்கே 2 ரூபா கிடக்கு. இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா கூட சிலங்க வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கே 2 ரூபா கிடக்கு, 5 ரூபா கிடக்குன்னு தேடி பார்க்கவே நமக்கு தாராளமாய் செய்கிற மனப்பான்மை இருக்குமானால் நம்மளை நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை உயர்த்தி பார்ப்பார். நாம் செய்கிறதுக்கு விளம்பரம் வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆள் ஏன் சொன்னார், ஒரு 50 சேர் வாங்கி தரேன் பாஸ்டர். ஆனால் ஸ்தோத்திரம், பின்னால் பேக்ரவுண்டில் ஒரு டிஜிட்டல் பேனர் வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம், அது ஒரு கட்சி. ஸ்தோத்திரம், அவங்க கூட நின்று சேர் வாங்குற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம்.
ஸ்தோத்திரம். அப்படி அந்த சேரே எனக்கு வேண்டான்ட்டு. இல்லையா? இன்று விளம்பரத்துக்காக செய்கிற காரியம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் உயர்வு எதில் இருக்குது தெரியுமா? கொடுக்கிறதுல இருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க பூரா கொடுங்க கொடுங்கன்னு இதை பற்றி தான் பேசுவாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய கரம் கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று நீட்டப்படுமானால், நான் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 கூட்டம் 4 கூட்டம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவது எதனால தெரியுமா? ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க. உன் கிரியைகளை நான் என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்தல் 3:8. அதான், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனோ பூட்ட மாட்டான். ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படி நாமத்தை என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்க கூடாது. துப்பாக்கியே கழுத்துக்கு வந்தாலும் சரிதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த இது கூட கீழே விடாது. உன்னை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுவான்னு சொல்லியிருக்கிறார். இவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் என்னன்னாலும் பேசட்டும், என்ன சொல்லட்டும், நான் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்கிற அந்த வைராக்கியம் இருக்குமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். எங்கள் மாமா ஒரு ஆள் சொன்னார், இல்லை நீ வேத்தில் போயிருக்க, திருவோடு எடுத்து தெரு தெருவாக அலைவன்னார். அவர் தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வச்சுருக்காரு. அவர் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு எங்களை கர்த்தர் வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஒரு நாள் அவர்கிட்ட போய் ₹1 நிற்க கர்த்தர் வைக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். யாரை அவர் சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை எங்கிருந்து? கோபுரத்தில் இருந்து இல்லை, குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். உயர்த்தி என்ன செய்வார்? அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையில் சிங்காசனத்தில் சோதனை. ரொம்ப மொத்த டோட்டலே 5 தான் வாங்குவேங்க. சோத்திரம். 25 வாங்குறதே பெரியது. அல்லேலூயா. சோத்திரம். 7ஆம் கிளாஸ் 3 வருஷம். நம்புவீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். ஸ்கூலுக்கு பேக் கொண்டு போக வேண்டாம், சோத்திரம். புஸ்தகம் கொண்டு போகும்போது ஒன்றும் வேணும். சோத்திரம். டீச்சர் கேட்பாங்க, புக்கு எங்கே? வீட்டில் இருக்குது. இங்கே எதுக்கு வந்த அப்படிம்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எசைக்கின்னு ஏக்கின்னு தான் சொல்லுவார். வாத்தியார் சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டில் கூட்டம் நடத்த கர்த்தர் வச்சார். அல்லேலூயா. அப்போ நம்மளை உயர்த்துவதற்கு 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது காரியம் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை உயர்த்தப்படுதுன்னா என்ன செய்யணும்? சரியாக மனம் திரும்பி இருக்கணும்.